ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களை தென்கைலாயம் என்று அழைக்கப்படுற நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வெள்ளையங்கிரி மலைக்கு தாங்க கூட்டிகிட்டு போக போகிறேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெள்ளையங்கிரி மலைக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு என்னோடு சேர்ந்து இந்த வெள்ளையங்கிரி மலை பயணத்தில் கலந்துக்கோங்க. நம்ம இந்த பயணத்தை ஃபஸ்ட்டு மலையில் ஸ்டார்ட் பண்ணி 7வது மலையில் இருக்க வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு தான் நம்ம பயணத்தை முடிக்க போகிறோம். சரி, நமச்சிவாய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் நமச்சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெள்ளையங்கிரி மலை வர மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூருக்கு வந்துடுங்க. நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் காந்திபுரத்துக்கு வந்துடுங்க. அங்கேருந்து வெள்ளையங்கிரிக்கு எப்பயுமே பஸ் இருக்குங்க. கோயம்புத்தூர் டு வெள்ளையங்கிரி மலைக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour பக்கம் ஆகுங்க. இந்த வெள்ளையங்கிரி மலை இருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டிங்க. ப்ளஸ் இங்கே ஈசா கோயிலும் இருக்குங்க. நம்ம அந்த பஸ்ஸில் ஒன்ஸ் ஏறிட்டோன்னா வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்திலே கொண்டு வந்து விட்டுறாங்க. அடிவாரத்துக்கு வந்த உடனே நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிறதா இருந்தால் இங்கே ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குங்க. ஃப்ரீ தான். இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் மலையோட என்ட்ரன்ஸுங்க. இல்லை மக்களே, நம்ம இப்போ வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். குச்சி செதுக்கிட்டு இருக்கேன். நம்மளோட அண்ணன் மலை ஏற போகிறாரு. இப்போ தான் அண்ணனும் ஃபஸ்ட் டைம் ஏற போகிறாரு. ஏறுவோம், கண்டிப்பாக ஏறுவோம். மூங்கில் தடியோட ரேட்டு 30 ரூபாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி மலை ஏறும் போது என்ட்ரன்ஸ்லேயே நிறைய பேர் போட்டுட்டு போயிருப்பாங்க. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். கீழே இருக்க பிள்ளையாரை நம்ம பார்த்து சாமி கும்பிட்டு வெற்றிகரமாக போயிட்டு வரணும் பிள்ளையாரப்பான்னு வேண்டிட்டு அங்கேருந்து நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே மெடிக்கல் கேம்ப் இருக்குங்க. உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டால் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன, நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். அதனால அன்னதானம் போகிற இடத்துக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வெள்ளையங்கிரி மலையில் 7 மணிக்கு மேலே இவங்க அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா இருந்ததுங்க. மலைக்கு மேலே எங்கேயும் ஃபுட்டு நமக்கு கொடுக்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த அன்னதான சாப்பாட்டையும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகலாங்க. அதே மாதிரி மேலே மலை ஏற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபுட்டு மஸ்ட்டுங்க. ஸ்நாக்ஸு, வாட்டர் ப்ளஸ் ஃபுட்டுங்க. ஏன்னா ஏறி இறங்க ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு 14 hours to 15 hours ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபுட்டு மஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா மேலெலாம் யாரும் சாப்பாடு கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் நீங்கள் அங்கே சாப்பிட போகிறீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் படித்து பாருங்கள். நாங்கள் போன டைமில் சாமி க்ளோஸில் தாங்க இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம மலைக்கு போக கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளையங்கிரி மலை பிப்ரவரி 1 இருந்து மே எண்டு வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. உங்களுக்கு வர மாதிரி ஐடியா இருந்தால் அதுக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் லேடிஸுக்கும் சில கண்டிஷனோட மலை ஏற அலோவ் பண்ணுறாங்க. மக்களே, மலைக்கு போகிற வழி இதுதாங்க. என்ட்ரன்ஸ் ஆகிறோம். மலையோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க நம்ம எதாவது பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரில் நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் கவர் பண்ணி கொடுக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்காங்க. ப்ளஸ் சாமி ஈஸ்வரனும் நந்தி தேவனும் இருக்காங்க. 2 பேரையும் பார்த்துட்டு இங்கேருந்து மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல தாங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மூங்கில் வாங்காட்டி இங்கே தான் தடி போட்டுட்டு போவாங்க. என்னால் அது கவர் பண்ண முடியலைங்க, சாரி. இங்கேருந்து நீங்கள் மூங்கில் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 6 பேர் கொண்டு குழுவாக தான் இந்த வெள்ளையங்கிரி மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு தேவையாக இருக்க பொருளெல்லாம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இந்த மலைக்கு நீங்கள் ஏறிங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஏறிங்கன்னா இந்த 3 பொருள் உங்கள்கிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலுங்க, செகண்டு மூங்கில் தடிங்க, தேர்டு பார்த்தீங்கன்னா டார்ச் லைட். அப்படி இல்லாட்டி மொபைலில் ஒரு 40% சார்ஜோடு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம வெள்ளையங்கிரி மலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6000 அடி உயரங்க. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் பக்கம் இருக்குங்க. சந்தோஷ் ப்ரோ, எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபஸ்ட்டு நானுமே கூட என்னடா மூங்கில் தடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே, அசால்ட்டாக ஏற மலைக்கே எல்லாம் இந்த குச்சி எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது இந்த மூங்கில் தடி இல்லாட்டி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஆட்டம் காட்டிடும்ன்ட்டு. ப்ரோ, எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் வாட்டி மலை ஏறுறீங்க? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் டைமா ப்ரோ?
ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ எப்போ என்னங்க நீங்கள் நைட் ஒரு 10:30க்கு வர ஆரம்பித்தோம். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ. ஜாலியாக போயிட்டாங்க. ஓகே ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், என் டீம் மெம்பர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வெள்ளங்கிரி மலை வர மாதிரி இருந்தால் நீங்களும் ஒரு டீமோடு வாங்க. அப்போ தான் இந்த மலை ஏற அந்த கஷ்டம் தெரியாமல் ஜாலியாக போயிட்டு வர மாதிரி இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லுமே நமக்கு படிக்கட்டால் ஆன மலைங்க. அந்த கீழே அம்மன் கோயிலில் இருந்து மேலே வரைக்குமே வெள்ளை விநாயகர் கோயில் வரைக்குமே ஃபுல்லுமே படிக்கட்டு தாங்க இருக்குது. எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் இந்த மலையை நம்ம ஏற மூட போகிறதில்ல, கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் மலைக்கு வரும்போது அமௌண்ட் வந்து கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா மலைக்கு மேலே ஃபோன்பே கூகுள் பே வந்து சில இடத்துல ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் திங்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் திங்ஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதோட மேலே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு அது கொடுக்கலாங்க. ஏன்னா கீழேருந்து இவ்வளோ மேலே எடுத்துகிட்டு வந்து நமக்காக தானே அவங்க விற்கிறாங்க. அதனால அமௌண்ட் பார்க்காம அவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால நீங்கள் கீழேருந்து மேலே வரும்போதே அமௌண்ட்டு கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மக்களே, நம்ம வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மலையோட ஹெண்டு, செகண்ட் மலையோட ஸ்டார்ட்டுங்க. ஃபஸ்ட்டு மலை வெற்றிகரமாக கவர் பண்ணிட்டோம். நேரம் இப்போ 8:30 மணி, 8:36. ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட். செகண்ட் மலை இதுலேருந்து ஸ்டார்ட்டு. இங்கேருந்து சமத்தலம்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அப்புறம் நீ வந்துக்க நான் அட்ரா விபிலியா ஏற ஒரு மலையா. இந்த மலை கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து தமிழ் பகுதின்னு சொல்லுவாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. கோல்டு கிளைமேட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா படிக்கட்டாக தாங்க இருந்துச்சு. சரி, செகண்ட் மலையிலேருந்து சமத்தளம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் தூரம் தாங்க சமத்தளமாக இருந்தது. திரும்பவும் படிக்கட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மக்களே, இந்த அழகும் அற்புதமும் நிறைஞ்ச இந்த வெள்ளங்கிரி மலை பார்த்திங்கன்னா 7 மலை கொண்ட மலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 7 மலைகளை கொண்ட மலை இல்லைங்க, 7 ஏற்ற இறக்கங்களை கொண்ட மலை தான் இந்த வெள்ளங்கிரி மலைங்க. இந்த மலை சுமார் கடல் மட்டத்தில் இருந்து 6000 அடி உயரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே அடிவாரத்திலிருந்து மேலே உச்சி நம்ம சாமி பார்க்குற வரைக்கும் 6 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதோ பாருங்கள், அந்த அண்ணன் எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு மலை மேலே ஏறுறாங்கன்ட்டு. நம்மளால் நம்ம பேக்கே தூக்கிட்டு ஏற முடியலைங்க. அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து உட்காந்து போகிறோம். ஆனால் அண்ணனை பாருங்கள், எவ்வளோ பெரிய மூட்டையை எடுத்துகிட்டு அசால்ட்டாக போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக ஹரிப்ரோவை வந்து மீட் பண்ணோம். அந்த பாருங்கள், எல்லோ ஷர்ட் அவர் தாங்க. நம்ம வெள்ளங்கிரி மலையை 4 மணி நேரத்தில் ஏறி இறங்கி யூடியூப்பில் இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்கார். நீங்கள்ப்பா ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லை? எனக்கு ஃபோர்த் டைம் தான். ஃபோர்த்தா? ஓகே ஓகே ஓகே. மேலே ஏறி இறங்கிட்டிங்களா? சரி, ஓகே ப்ரோ. நேற்றே வந்துட்டிங்களா?
நைட்டு 9:50க்கு ஆரம்பித்தோம். சரி 2:11 அந்த டைம் பார்க்குறோம், மேலே ஏறிட்டோம். சரி ஓகே ப்ரோ. ஓகே நைட்டு நாங்கள் போகும்போது பூஜை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இல்லை, சாமி முடிஞ்சா பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன செதுக்கியிருக்காங்கன்னு அவ்வளோ தெளிவாக எதுவும் தெரியலைங்க. என்ன நினைக்கிறேன்னா 1974க்கு முன்னாடி தான் இந்த வழுக்குப்பாறையில் வந்து படிக்கட்டை அமைச்சு கொடுத்துருப்பாங்க போல். அதை தான் இங்கே செதுக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வழுக்குப்பாறைக்கு வந்தாச்சுங்க. இங்கேருந்து வழுக்குப்பாறை ஸ்டார்ட். வழுக்குப்பாறை மகளே, ஃபஸ்ட்டு இது வந்து வழுக்குப்பாறையாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் படிக்கட்டு போட்டிருக்காங்க போல். ஒருத்தங்களா பொறுமையாக நடந்துட்டு வராங்க. ஓம் நமச்சிவாய. வழுக்குப்பாறை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழுக்குப்பாறை படிக்கட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி வழுக்குது. 1974க்கு முன்னாடி இந்த வழுக்குப்பாறை வெறும் பாறையாக தான் இருந்திருக்கும். மக்கள் எப்படி போயிட்டு வந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிவன் அருள் வேணுங்க. இந்த வெள்ளங்கிரி மலைக்கு வரணுன்னா கண்டிப்பாக சிவன் அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். வாவ், மலைங்க மரங்க பயங்கரமாக இருக்குது. இடம் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைத்தட்டி சுனைக்கே வந்தாச்சுங்க. இந்த கைத்தட்டி சுனையோட செகண்ட் மலை வந்து முடியுதுங்க. தேர்ட் மலை வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த சுனை தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியலைங்க. இந்த தண்ணியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஜில்லுன்னு இருக்குங்க. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த சுனையில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேலே வந்தோன்னா இங்கே பாம்பாட்டி சித்தரோட குகை இருக்குங்க. உள்ளே பாம்பாட்டி சித்தர் வந்து வழிபட்ட அந்த சிலை வந்து உள்ளே இருக்குங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சிலை எப்படி இருக்குன்ட்டு. வாங்க உள்ளே போகலாம். நம்ம பாம்பாட்டி சித்தர் ஐயா வழிபட்ட சிலை இதுதாங்க. நாமளும் சாமியை வழிபட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த இடத்துல சித்தர்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குங்களாமா. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்டு மலைங்க. அந்த சுனையோட செகண்ட் மலை முடிஞ்சது. அங்கேருந்து இது ஃபுல்லுமே தேர்ட் மலை தான். இதுவுமே பார்த்திங்கன்னா படிக்கட்டாக தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3வது மலையில் தான் போயிட்டுருக்கோம். இந்த மலையை பார்த்திங்கன்னா பாதி படிக்கட்டு இருக்குங்க, பாதி பார்த்திங்கன்னா பாறை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் சமவெளி மாதிரி, அதாவது எல்லாமே மிக்சப் ஆகி வந்திருக்குங்க இந்த மலையில். இந்த மலை எங்கே வந்து ஹெண்ட் ஆகுதுன்னா பாம்பாட்டி சுனைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தோட இந்த 3வது மலை வந்து ஹெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4th மலை ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போனா இப்போ இந்த மாதம் 26ஆம் தேதி செம்ம கூட்டமாக இருக்கும், மகா சிவராத்திரி.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாம்பாட்டி சுனைக்கு வந்தாச்சுங்க. எங்கள் கூட்டம் வேறு லெவலில் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கைத்தட்டி சுனையில் இருந்த கூட்டத்தோடு இந்த கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் தண்ணி பிடிக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 7வது மலையோட என்ட்ரன்ஸ் தான் தண்ணி வருங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல தண்ணி பிடிச்சிட்டு போயிடுங்க. வேணாம் ப்ரோ, கழட்டி விடுங்க, உட்காந்துரும் உங்களுக்கு. அடப்பாவீங்களா, இது ஒன்றுமா முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இந்த பாம்பாட்டி சுனைக்கு கொஞ்சம் மேலே தாங்க இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தாவே இந்த வியூ பாயிண்ட் வருதுங்க. ஆனால் ஈஸியாக எடுக்கலாம்னு நினச்சேன்னா மிஸ் ஆகிடுச்சுண்ணா. ப்ரோ ஓகேவா ஃபோட்டோ? இன்னும் அங்கே போகணுமா நம்ம? அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கேன். சினிமாட்டிக் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம 4வது மலைக்கு போயிட்டுருக்கோம். நம்மளை சுற்றி பாருங்களேன், ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பசுமையான பில்லுங்க தாங்க இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன, காலு தாங்க ரொம்ப சுடுதுங்க. நாங்கள் வந்து பகலில் ஏறுறனால உச்சி வெயில வந்து மாட்டிட்டோங்க. ரொம்ப கால் சுடுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள், அங்கே சின்னோண்டு ஒரு டாட்டாட்டம் தெரியுது இல்லைங்களா, அதுதாங்க ஈசா. இந்த மலையிலேருந்து ஈசாவை பார்க்கும் போது அந்த ஈசாவோட ஃபுல் வியூ வந்து அழகாகவே தெரியுதுங்க. 5 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 5 போயிட்டு வந்தார். 5 மணிக்கு 5 மணி சோத்திங்க பரவாயில்லையா? உப்பும் அழிச்சிட்டு நக்கல. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஆ யூடியூப் ஆமாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஒரு நெத்தியில பட்டையா? ஓம் நமச்சிவாய. நம்ம ஜெயிச்சிட்டோமா மாறா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3வது மலையை முடிச்சுட்டு 4வது மலையோட என்ட்ரன்ஸில் இருக்கோங்க. இந்த 4வது மலை ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சமதளமாக தான் இருக்க போகுது. அங்கே ஒரு சின்னோண்டு கழிவுறன மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதாங்க 5வது மலை. நம்ம இப்போ பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுறோம். எதுவுமே தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டைம் வந்து ஒரு 12 மணி போல் இருக்கும். பயங்கரமான வெயில், அதே சமயம் இந்த இடத்துல செம புழுதிங்க. இந்த 4வது மலை ஃபுல்லுமே சமதளமாக இருக்கனால ஒரே புழுதியாக இருக்குங்க. இதே போதும். இது வந்து ஜீவசமாதின்னு நினைக்கிறேன். ஒட்டன்சத்தர் தான், அதிலே போட்டிருக்காரு பாருங்க.
இந்த இடத்துல நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடம் ரொம்ப எச்சில் இருக்குது. தெரியாமல் கால் வச்சிட்டிங்கன்னா கூட ஸ்லிப்பாகி கீழே தான் விழுவீங்க. பீமன் கழிவுறேன்னுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4வது 5வது 6வது மலை ஏறும்போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏன்னா சுற்றி மரம் செடி கொடி இருக்கிறதுனால அடர்ந்த காடாக இருக்கிறனால யானை எப்போ வேணால் வருங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் ஏறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். மஸ்ட்டு டார்ச் லைட் வந்து கையில் வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீமன் கழிவுரண்டையோட 4வது மலை வந்து முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா 5வது மலை தான். எவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 5வது மலைக்கு வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த 7வது மலையோட ஒரு வியூ பியூட்டிஃபுல்லாக தெரியுங்க. நம்ம எதை நோக்கி பயணமாக போகிறோன்னே தெரியாமல் இருந்த நமக்கு இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருக்கும். இந்த 7வது மலையை பார்க்குறதே புண்ணியங்க. சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தாங்க அந்த 7வது மலையை நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5வது மலையும் 6வது மலையும் தான் திருநீர் மலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே இருக்க மணல் வந்து ஒயிட் கலரில் திருநீர் மாதிரியே இருக்கனால அந்த பேர் வந்து வந்திருக்குங்க. இந்த இறக்கம் தான் 6வது மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த 6வது மலையில் தாங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஆண்டி சுனை வந்து இருக்குது. ஏதோ நம்ம ஒரு வனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த மரங்கள் வந்து ஒரு தோரணை உருவாக்கி நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பசுமையாக சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரம் வெயிலில் நடந்து வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு குளிர்ச்சியே இருக்குங்க. ஆண்டி சுனைக்கு வந்தாச்சு. ரொம்ப நேரம் சூட்டில் நடந்து வந்ததுக்கப்புறமா சில்லுன்னு தண்ணியில் கால் வைக்க போகிறோம். என் பிரதர் வச்சு நல்லா இருக்கு. எப்படின்னா இருக்கு? ஐஸ் மாதிரி இருக்குங்க. ரொம்ப நேரம் ஹீட்டில் நின்னதுக்கு சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குது. ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது தண்ணி. அப்பன் சிவனை பார்க்கறதுக்காக ஆண்டி சுனைக்குள்ளார நாமளும் இறங்கியாச்சுங்க. தண்ணி சில்லுன்னு இருக்குங்க, ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டி சுனையோட தண்ணி பக்கத்தில் இருக்க நீலியாறில் தான் போய் சேருதுங்களாமா. ஃப்ரெண்ட்ஸ், குழுன்னு ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு அங்கே இருக்க சிவனை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு அங்கேருந்து நம்ம 7வது மலைக்கான பயணத்தை கண்டினியூ பண்ணுறோங்க. ரொம்ப தூரம் வெயிலில் நடந்து வந்த தாக்கத்தை இந்த ஆண்டி சுனையில் தாங்க நம்மளால் தணிக்க முடியும். அதனால்
நீங்கள் பகலாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு 7வது மலைக்கு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளங்கிரி மலை நமக்கு நிறைய விஷயத்த வந்து தந்திருக்குங்க. குடிக்க தண்ணி, சுத்தமான காற்று, கண்ணுக்கு விருந்தால் மலைகளையும் மரங்களையும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஆண்டி சுனையை வந்து தந்திருக்குங்க. ஃபைனலாக நம்ம ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு இப்போ நம்ம 7வது மலையில் இருக்க வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்க போயிட்டே இருக்கோம். இவ்வளவும் தந்த இந்த வெள்ளங்கிரி மலைக்கு நாம் என்ன பண்ணணும்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணணுங்க. இந்த மலையில் நீங்கள் போகிற வழியில் எங்கேயாவது பிளாஸ்டிக் பார்க்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து மலைக்கு அடிவாரத்தில் இருக்க டஸ்ட்பினில் போட்டுருங்க. அதுதான் நம்ம மலைக்கு செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாகவே இருக்குங்க. நம்ம 7வது மலையோட என்ட்ரன்ஸுக்கும் வந்தாச்சு. இங்கே இருக்க சொன்னையில் தண்ணி பிடிக்க மறந்துடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. 7வது மலை ஏறி இறங்குற வரைக்குமே தண்ணி இல்லைங்க. இதுதான் ஃபைனல். அதனால் இங்கே தண்ணி பிடிக்க மறந்துடாதீங்க. ஓகே ப்ரோ. நம்ம 7வது மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த 7வது மலையோட அடிவாரத்தில் நம்ம பிள்ளையார் இருக்கார். அவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு 7வது மலையை வந்து நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளங்கிரி மலை பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. அந்த டைமில் திருவிழாக்கள் வந்து எப்போ நடக்குன்னா, மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரத்தப்போ தேர் திருவிழா நடக்குது. சித்திரை மாதம் பிறப்பப்போ நல்லா சிறப்பாக பூஜை நடக்குங்களாமா. சித்ரா பௌர்ணமிக்கும் பூஜைகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்களில் இங்கே கோயிலுக்கு மேலே சிறப்பு பூஜைகள் வந்து நடக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7வது மலை பார்க்க தான் பக்கமே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஏற ஏற போயிட்டே இருக்குங்க. இந்த 7வது மலையிலேருந்து பார்த்தோன்னா சிறுவாணி அணை வந்து தெளிவாக தெரியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7வது மலை நம்ம ஏறும் போது மூச்சு அதிகமாக வாங்கும். ஏன்னா 6000 அடி உயரத்தில் இருக்கனால அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீண்ட தூரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம வெள்ளங்கிரியோட டாப்புக்கு வந்தாச்சுங்க. சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளார போகலாம். மக்களே, கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்த நம்ம பார்த்த உடனே நம்ம நடந்து வந்த அந்த களைப்பெல்லாம் போயிட்டு உள்ளார ஒரு புத்துணர்ச்சி வந்து உருவாகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளங்கிரி மலையை நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த வெள்ளங்கிரி மலை எப்படி ஏற்றம் இறக்கம் இருக்கோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஏற்றம் இறக்கம் இருக்குங்க. அதை கண்டு நம்ம பயந்துடக்கூடாது. நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணித்து போயிட்டே இருந்தால் ஒரு நாள் வெற்றி நிச்சயங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வெள்ளங்கிரி மலையோட டாப்புக்கு வந்தாச்சு மக்கள். ஃபஸ்ட்டு வந்தது நம்ம மணியண்ணா தான். இப்போ மணி அடிச்சுன்னுக்கிறது சந்தோஷண்ணா.
கல் வந்துடும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலோட என்ட்ரன்ஸில் உள்ளார ஃபஸ்ட்டு பிள்ளையார் தாங்க இருக்காங்க. அவரை தாண்டி உள்ளார போனோன்னா அம்மன் சிலை இருக்குது. பட் ஆனால் நம்மளால் அம்மன் சிலையை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளங்கிரி ஆண்டவர் ஓட சன்னதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சுயம்புவாக தோன்றிய 3 லிங்கங்கள் இருக்குங்க. நம்ம இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்ததே நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்க்க தான். சரி வாங்க போகலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் என்னோட ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு நன்றி. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து உங்களை வெள்ளங்கிரி ஆண்டவர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வெள்ளங்கிரி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். சரி வாங்க நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரை போயிட்டு பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளங்கிரி ஆண்டவரை வந்து பார்த்தீங்களா? உங்களுக்கான வேண்டுதலை வந்து அவர்கிட்ட கேட்டிங்களா? உங்கள் வேண்டுதல் நிறைவேறணுன்ட்டு நானும் வெள்ளங்கிரி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் உண்டியிலோ அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது. அங்கே இருக்க அண்ணாங்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்க, ஆண்டவனை பார்த்துட்டு போங்க, உங்களால் முடிஞ்சால் இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஐரண்ணா வந்து சொன்னாருங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெற்றிகரமாக வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு இப்போ கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஓகேங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வெள்ளங்கிரிக்கு வரீங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா வாட்டர் பாட்டில், மஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வேணுங்க. செகண்டு ஃபுட்டு. கீழே அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. நீங்கள் அதே கூட ஒரு பாக்ஸோ இல்லை இலையிலையோ வந்து கட்டி மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா கீழே பெருசாக ஹோட்டல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் இல்லை. மலை மேலே ஸ்நாக்ஸ் ஐட்டம் கிடைக்குங்க, ஆனால் ஃபுட்டு வந்து கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா அடிவாரத்துலேயே ஃபுட்டை ஏதாவது ரெடி பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. 4th விஷயம் என்னென்னா, நீங்கள் மஸ்ட்டு வந்து அந்த மூங்கில் தடி வந்து எடுத்துகிட்டு வரணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டார்ச் லைட். அப்படி இல்லைனா உங்கள் மொபைலில் வந்து ஒரு 40% வந்து சார்ஜோடு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மார்னிங்கில் ஏறுறதா இருந்தாலும் சரி, ஈவினிங்கில் இறங்குறதா இருந்தாலும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் செஞ்ச தப்பு என்னென்னா, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, என் மொபைலில் சார்ஜ் இல்லை. 7வது மலைக்கு போகும்போது வாட்டர் பாட்டிலை வந்து ரீஃபில் பண்ணாமல் போயிட்டேங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. பட் ஆனால் என்னோட கேங் பார்த்தீங்கன்னா என்னை சேஃப்டியை வந்து கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிரதர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.